ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்குது. புதிய உச்சத்தை இப்போ தொட்டிருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தங்கம் விலை போய்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தங்கம் கடந்து வந்த பாதை. தங்கம் கடந்து வந்த பாதைனா கடந்த 100 ஆண்டுகளாக தங்கத்தோட விலைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்குது. 1920களில் பார்த்துட்டிங்கன்னா தங்கத்தோட விலை பார்த்துட்டிங்கன்னா வெறும் 24 ரூபாயில் இருந்திருக்குது. அப்போ ரூபாயோட மதிப்பும் தங்கத்தோட மதிப்பும் சராசரியாக ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் தந்துச்சு. போக போக காலங்கள் மாற மாற நம்மளுக்கு தங்கம் விலை அதிகமாகிக்கிட்டே போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனான்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். தங்கம் கடந்து வந்த பாதைகளை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது தங்கம் கடந்து வந்த பாதைகள்னு பார்த்துட்டிங்கன்னா 1925ல் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தங்கத்தோட மதிப்பு வெறும் 72 ரூபாய்க்கு கிடச்சிருக்குது. 20களில் 24 ரூபாய்க்கு கிடைச்சாலும் 72 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 1925ல் தங்கத்தோட மதிப்பு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா 1947ல் கிட்டத்தட்ட தங்கத்தோட விலை பார்த்துட்டிங்கன்னா 80 ரூபா அந்த மாதிரி ஒரு ஆபரண தங்கத்தின் விலை ஒரு பவுன் பார்த்துட்டிங்கன்னா 80 ரூபா அந்த மாதிரியில் இருந்திருக்குது. மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா 1970களில் பார்த்துட்டிங்கன்னா தங்கம் விலை ஒரு சவரன் 100 ரூபாய் இதை தொட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 1990களில் தங்கத்தோட விலை பார்த்துட்டிங்கன்னா 3000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2000க்குள்ள பார்த்துட்டிங்கன்னா தங்கத்தோட விலை 3000லிருந்து 4000 ரூபாய் அப்படிங்கிற இன்ஃப்ளேஷன்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா தங்கத்தோட விலை அதாவது 2020ல் தங்கத்தோட விலை 30,000 ரூபாய் சுமாரில் இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இது மிகப்பெரிய உச்சமாக கருதப்படுது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாகிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருமண விழாக்கள்ல இருந்து நம்மளோட பாரம்பரியமான நடக்கக்கூடிய எல்லா விழாக்கள்லையும் தங்கம் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது ஒரு தாலி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் தேவைப்படுது. தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு போறாங்கன்னா மாப்பிள்ளைக்கு தங்கத்தில் மோதிரம் பண்றோம், தங்கத்தில் செயின் பண்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளோட பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு எல்லா சடங்குகள்லையும் இந்த தங்கம் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தங்கம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷத்துல 2015 இருந்து 2025 வரைக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்துட்டீங்கன்னா 2015 இருந்து 2025 வரைக்கும் தங்கம் கடந்து வந்த பாதை அதாவது 26,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்கம் போன பாதைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். 2015ல் தங்கத்தோட தொடக்க விலை பார்த்துட்டீங்கன்னா வெறும் 26,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா உயர்ந்து அதாவது ஒரு 3,500 ரூபாய் சுமார் உயர்ந்துச்சு. அப்போ 26,000 ரூபாயில இருந்து 29,000 ரூபாய் வரைக்கும் தங்கம் விலை உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இங்க பெரும்பாலும் மக்கள் எதுல முதலீடு பண்ணாங்கன்னா ஷேர் இந்த மாதிரி விஷயத்துல முதலீடு பண்ணாங்க. அப்போ தங்கமும் பெரிய ஒரு இம்பாக்டை 2015 இருந்து 17 வரைக்கும் ஒரு இம்பாக்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா முதல் வளர்ச்சி கட்டம் 2018ல் உலக பொருளாதாரத்துல ஒரு மாதிரி அசாதாரண நிலை நிலவப்படுது. அப்போ தங்கத்தோட விலை 31,000 ரூபாங்கிற வரைக்கும் ஏற ஆரம்பிக்குது. இதுல இருந்து தான் தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2019ல் பாத்தீங்கன்னா தங்கம் ஒரு பாதுகாப்பான சேமிப்பு அதாவது 35,000 ரூபாய் வரைக்கும் 2019ல் தங்கத்தோட விலை ஏறுது. அப்போ இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையெல்லாம் நிறைய நடக்கும்போது தங்கம் தான் மிகப்பெரிய பாதுகாப்பான சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ப தொடங்குறாங்க. நிலையான விலை அதாவது 21ல் தங்கம் பாத்தீங்கன்னா 48,000லிருந்து 49,000 வரைக்கும் அது ஒரு மாதிரி நிலையான நிலையில இருக்குது. அதுக்கப்புறம் 2022ல் பாத்துட்டீங்கன்னா பணவீக்கம், போர்கள், அதாவது இந்த கொரோனா டைம் இதெல்லாம் வந்ததுனால மறுபடியும் என்ன ஆகுதுன்னா தங்கத்தோட விலை 52,000 ரூபாய் தாண்டுது. அந்த ஆக்சுவலா ஒரு அந்த கொரோனா டைம் எல்லாம் முடிகிற கட்டத்தில் ஒரு மாதிரி பணவீக்கம் ஏற்படுற காரணத்தினால தங்கத்தோட விலை 52,000 ரூபாய்
உயருது. அதாவது வந்துட்டு விலை வந்துட்டு ஏறிட்டே போனாலும் மக்கள்கிட்ட வந்துட்டு தங்கம் வாங்குறதுலான நம்பிக்கை வந்துட்டு எந்த இடத்துலையுமே குறையல அப்படின்னு தான் சொல்லணும். 2015 வந்து பார்த்துட்டீங்கன்னா தங்கத்தோட விலை 26,000 ரூபாய் இருக்குது. 2017 வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை, 29,500 தான் வந்து தங்கத்தோட விலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு அசாதாரண சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய், ஒரு 3,000 ரூபாய் வந்துட்டு ஏறுது. அதுக்கப்புறம் 2019 வந்துட்டு 35,000 ரூபாய். இந்த 2019 காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தங்கத்தோட விலை வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு மாற்றம் இல்லை அப்படிங்கறதான் சொல்லணும். அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தங்கத்தோட விலை வந்துட்டு 48,000 ரூபாய் அப்படிங்கிற அப்போதைய உச்சத்தை வந்து தொடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து தங்கம் வந்து சிறந்த முதலீடா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல வந்துட்டு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டு பிறக்குது அந்த இடத்துல. அந்த கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 48,500, 55,000 அந்த மாதிரி எல்லாம் தங்கத்தோட விலை வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகுது. 2023, 2024 இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்துட்டு தங்கத்தோட விலை வந்துட்டு மேல ஏறிட்டே போகுது. கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் போய் நிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன் 65,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு கணக்கா வந்துட்டு கருதப்படுது. அதாவது நகைகள்லாம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லக்ஸுரி கிடையாது, அது வந்து ஒரு நெசசிட்டிங்கிறது நம்மளோட ஒரு முதலீடா வந்து அந்த தங்கத்தை வந்து மக்கள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய வங்கியில, அதாவது வந்துட்டு இப்போ ஆக்சுவலா வந்துட்டு சென்ட்ரல்ல இருக்கிற பேங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை மேல வந்துட்டு முதலீடு பண்றதுக்கு வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பேங்க்லயே வந்து தங்கத்து மேல வந்துட்டு கொஞ்சம் ஆர்வம் காட்டுறதுனால மக்களிடையிலையும் வந்து தங்கத்துக்கு மேல இருக்கிற மோகம் வந்துட்டு ரொம்பவுமே அதிகரிச்சு காணப்படுது. அதாவது வந்துட்டு தங்கத்துல உலகத்திலேயே பாதுகாப்பான முதலீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தங்கம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதனாலதான் தங்கத்தோட விலை வந்துட்டு நாளுக்கு நாள் உயர்வாயிட்டே போகுது. 2026, 27 கட்டத்தில் தங்கத்தோட விலை வந்துட்டு 2 லட்சத்தை தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிபுணர்கள் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து. இதை வந்து எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னேன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும்தான் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த இடத்துல நான் தெளிவு பண்ணிக்கிறேன். இந்த 2015 இருந்து இந்த 2025 வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தங்கத்தோட விலை 300% உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 300%, 3 மடங்கு வந்துட்டு தங்கத்தோட விலை வந்துட்டு அதிகரிச்சிருக்குது. இப்போ நீங்க வந்து கையில வந்து 1 லட்ச ரூபா தங்கத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்க கையில 3 லட்ச ரூபாய் இருந்திருக்கும். 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய் இருந்திருக்கும். 10 கோடி 30 முதலீடு பண்ணியிருந்தோம்னா 30 கோடியா, அதாவது வந்து 3 மடங்கா வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து தங்கத்தோட விலை வந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கறத வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். இன்னைக்கு வந்துட்டு தங்கம் கடந்து வந்த பாதைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸ்கள் வரவேற்கப்படுகிறது. என்ன மாதிரி கமெண்ட்ஸ், என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெல்நம்பி. see you, bye bye, take care, டாடா. மறக்காம நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.